ஐயா, இன்னைக்கு பித்தம் சார்ந்த நோய்கள் எல்லாருக்குமே இருக்கு. பித்தம் அதிகமாயிடுச்சுனாக்க பித்த வாந்தி வருது, அல்சர் வருது, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, யூரின் போகும்போது யூட்டை இன்ஃபெக்ஷன் வருது, அடி வயிற்றுல வலி இருக்கு. அதுக்கப்புறம் தோல் நோய்கள் வர்றதுக்கும் பித்த நோய்கள் முக்கியமாக காரணமாக இருக்கு. ஜீரணம் சரியாகிறதுல, தோல் எரிச்சல், நமுச்சல், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தலை சூடு, தலை மயக்கம், அப்புறமா தலை சுத்துறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இந்த பித்தம் சார்ந்த நோய்களுக்கு நீங்க பித்த நிவாரண சூர்ணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கல்ல, இது இந்நாள் வரைக்கும் நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போறேன். நல்லா எடுத்து போது டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா உடம்பு சிலு 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 சிலுன்னு இருக்கும். இந்த மருந்தை பத்தி மக்களுக்கு சொல்லுங்களேன். பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அது வந்தா என்னென்ன, இந்த மருந்து எப்படி எடுத்துக்கணும்? 180% மனிதர்கள் பித்தத்தோட தான் இருக்காங்க. மிஞ்சிய பித்தத்தோட தான் இருக்காங்க, பித்த தோஷத்தோடு தான் இருக்காங்க. பித்த தோஷம் மிஞ்சுவதற்கு மிக முக்கியமான காரணம் மனம். மனம் கவலையோடையும் அதாவது டென்ஷனோடையும், வெறுப்போடையும், கோபத்தோடையும், பொறாமையோடையும், மிகுந்த மன உளைச்சலோடையும், ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனையினால ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பித்தம் அதிகமாயிருது, ஜீரணம் குறைஞ்சிருது. பித்தம் அதிகமானாலும் ஜீரணம் குறைஞ்சிரும், அசிடிட்டி ஆயிரும், அல்சர் வந்துடும். அப்போ நினைவாற்றல் குறைஞ்சிரும், ரீகாலிங் மெமரியில் குறைஞ்சிரும். இப்போ குழந்தைகளுக்குலாம் இது கொடுத்தாச்சுன்னா நல்லா ஞாபக சக்தி வந்துடும். கூட வெள்ளார சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். நம்ம அது சேர்த்தி தனியாக நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதுவே ஞாபக சக்தி கூட்டும், நினைவாற்றலை. ஏன்னா மூளையில் பித்த நீர் அதிகமாக போய் மூளையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது நினைவாற்றலேருந்து எல்லாத்தையும் குறைச்சிருது. இது பித்தம் கூடித்தான் கோபமே வருது முதல்ல. அதனால எல்லா விஷயங்களுக்கும், மூளை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும், பக்கவாதத்துக்கு மருந்து கொடுக்கும்போது இதை கொடுக்கணும், தோல் நோய்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இதை கொடுக்கணும். எரிச்சல் எங்கே எரியுது, கால் எரியுது, கண் எரியுது, வயிறு எரியுது, எங்கே எரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பித்த நிவாரண சூர்ணம் கொடுத்துருக்கணும். சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், அதுவும் பண்ணலாம். ரொம்ப பித்தம், தலை சுத்தல், வாந்தி, மயக்கம்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஜம்பீர மணப்பாகணும்னு ஒன்று நாம் செய்கிறோம். அது பாரம்பரிய மருந்தோட லிஸ்ட்ல வருது. அது அந்த காலத்துல இருந்தே நிறைய கம்பெனிகளும் நிறைய பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனிலையும் செய்யறோம். காலையில பல்லு விளக்குன உடனே நம்ம வசீகரா பல்பொடியில் பல்லு விளக்கிட்டு ஒரு ஸ்பூன் பித்த நிவாரண சூர்ணம் 1 டம்ளர் தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிக்கணும். அதுல ஜம்பீர மணப்பாக 1 ஸ்பூன் ஊற்றி மெதுவா குடிச்சாங்கன்னா அப்பவே தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், ஒரு மாதிரி வயிறு எரியிறது, பசிக்காதது எல்லாம் சரியாயிடும். அந்த ஜம்பீர மணப்பாகியே காலையில் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்தா பசிக்காத குழந்தைக்கு பசிச்சு சாப்பிட்றோம். அது நம்ம கிட்ட உள்ள இருக்கு, அது நம்ம அதையும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜம்பீர மணப்பாகுன்னு சொன்னால் அது நம்ம கொடுத்துருவோம். அது என்னன்னா இஞ்சி, எலுமிச்சை, தேன், ஏலக்காய் தான், அதில் வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளோதான். நீங்களே நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த 3 சாறு எடுத்து ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க, பசிக்கும், பித்தம் குறையும் சொல்லிட்டு இருந்தேன். யாரும் செய்ய முடியறதில்ல தினமும் காலையில். அதனால நானே அதை ப்ராடக்டா லைசன்ஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டோம். அதனால ஜம்பீர மணப்பாக காலையில் இதோடு சாப்பிடலாம். மற்ற நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அது இதுன்னா ஜம்பீர மணப்பாக சாப்பிட்டுக்கலாம். இது எரிச்சல் சம்பந்தமானது. சாப்பிட்ட பிறகு அசிடிட்டி ஆகிக்குது, சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரியா இருக்குதுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அப்பயே சரியாயிடும். இதுல மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தேங்காய் சட்னியை காலையில இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ட உடனே 1/2 மணி நேரத்துல நெஞ்ச கரிக்கும். நிறைய பேர்த்துக்கு இருக்கும், நீங்க பக்கத்து வீட்டுல யார் கேட்டாலும் சரி, அவங்களுக்கு அந்த நெஞ்ச கரிக்கும் போது இது ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா 3 நிமிஷத்துல அந்த தேங்காய் சட்னி சாப்பிட்டதுனால ஏற்பட்ட நெஞ்சு கரிப்பு அப்பவே நிற்கும். இந்த ஃபார்முலா புலஸ்தீர் சொன்னது, புலஸ்தீருடைய ஃபார்முலா. அதை நாம செஞ்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் சொன்ன அத்தனை பிரச்சனைக்கு இது குணப்படுத்துறதுனால இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஐயா, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஏனர்களே, பித்தம் சார்ந்த அனைத்து வகையான நோய்களுக்கும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இந்த மருந்தை பித்த நிவாரண சூர்ணத்தை கண்டிப்பா வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வீட்லயும் டேபிள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, நல்லா ஸ்வீட்டா இருக்கும், டேபிள் வச்சிருக்கணும். ஆமா, குழந்தைங்க முதல் கூட எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா ஜீரணமாகும், பித்தம் சார்ந்த எந்த நோயும் வராது. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.